அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுகவின் தலை சிறந்த தலைவராக இருக்கும்போது இந்தியாவிலே சீனியர் மோஸ்ட் ஸ்டேட்ஸ்மேன் என்ற பெயர் பெற்றார். டெல்லி அரசாங்கத்துடன் அப்போ இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருந்தாங்க. அவங்களுடைய சில விஷயங்களில் போராடுவது, சில இதில் ஒத்துழைப்பது. அந்த காங்கிரஸ் ஸ்பிளிட் வரும்போது அவங்க பகுதியில் ஒரு முற்போக்கான ஒரு அதை ரிலேட்டிவாக பார்த்தா முற்போக்கான ஒரு போக்கு இருக்கிறதுனால அதை ஆதரித்து திமுக தான் அன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டையே காப்பாற்றியது. எலெக்ஷனில் தோல்வி அடையவில்லை. அவர் கண்டெஸ்ட் பண்ண எல்லா எலெக்ஷன்லையும் வெற்றி அடைந்தார். இது ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா கூட ஒரு தோற்று விட்டார். அண்ணாதுரை அவர்கள் கூட ஒரு தடவை தோற்று விட்டார்கள், பெரிய தலைவர் அண்ணா அவர்கள். ஆனால் கலைஞர் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு இது கூட இது இல்லை. மாநிலங்களோட உரிமை நசுக்கப்படக்கூடிய ஒரு போக்கு தான் இன்னைக்கு இருக்கு. பிஜேபி அரசாங்கம் அந்த இதில் தான் குறிப்பாக பிரதமர் மோடி இருக்கக்கூடிய அந்த அவர் தலைமையில் அவங்களுக்கு பண உதவி கொடுக்கறது இல்லை சரியா. வேறு பல கவர்னர்களை வச்சு ஆளுநர்களை வச்சு நிறைய நியூசன்ஸ் செய்கிறார்கள். கலைஞர் ஸ்டைல் ஒன்று, அந்த ஸ்டைலை யாரும் இமிட்டேட் பண்ண முடியாது. இவரோட ஸ்டைல் வேற. 3 பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசர். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நேராக பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்து ராம் அவர்கள் தான். தலைவர் காலையில் எழுந்திருப்பார், அதிகாரிகள் பூரா அசந்து போயிருப்பான். எல்லாரும் இந்து பேப்பர் படித்து வச்சிருப்பான். வேற எந்த பேப்பரில் வந்தாலும் தலைவர் கலைஞர் எதுவும் பயப்படவே மாட்டார். இந்துவில் வந்துட்டுனா தீர்ந்து போச்சு, அவன் க்ளோஸ் ஆகிட்டான். உடனே ஃபோன் எடுத்து அந்த அதிகாரி யார் அவன், இ ஆகட்டும் எஸ்சி ஆகட்டும் அல்லது செக்ரட்டரி ஆகட்டும் யாராகட்டும் நேரடியாக பேசி விடுவார்கள். இந்த கருப்பு தங்கத்தை அந்த தலைவர் அவ்வளவு நேசித்தார். எங்களோடு அவர் பேசுகிற பொழுது அதை சொல்லி சொல்லி நெகிழ்ந்து போவார். என்னையா அவன் வைரமுத்து இப்படி எழுதுறான், அவனுக்கு மட்டும் எப்படி அந்த தமிழ் வருது, எனக்கு வரலையா, வேற இவரே கலைஞரே எப்படிப்பட்ட கலைஞர். இவர் ஒரு கவிதை எழுதி அந்த ஆட்சி கலைப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அந்த கவிதையை எடுத்து அப்படியே தலைவர் இது அப்படியே போடுறார். அடியே அனார்கலி, உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தானடி என்று சொல்லி ஒரு கவிதை எழுதி விட்டார். அதுக்கு அடுத்தது கலைஞர், அங்கதான் கலைஞர் நிற்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி தம்பி வைரமுத்து எழுதுவார்கள் என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கலைக்கட்டும் என்று. திரைப்படத்துறையை தூக்கி எறியுங்கள், உரைநடை இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு தமிழ் அவர் வைரமுத்தினுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கோம். மேலே பிள்ளையார் சுழி போட்டேன். அப்புறம் கேட்டார், இது என்னையான்னு கேட்டார். ஆனால் பிள்ளையார் சுழிண்ணே, நான் எதை போட்டாலும் பிள்ளையார் சுழி போட்டு தானே எழுதுவேன் அப்படின்னா. பிள்ளையார் சுழினா என்னன்னாரு, என்ன மூல முதற் கடவுள்ண்ணே. அப்படியே விநாயகர் தான் முதல்ல போடணுமா, அவர் தான் எழுத, நான் கூட அப்படி தயான்னாரு. ஓஹோ ஆமாண்ணே, என்ன இருந்தாலும் நான் விநாயகர் தானே முதல் கடவுள், நீங்களும் போடுறீங்கன்னு எனக்கு ரொம்ப சொந்தண்ணே. நான் விநாயகரை போடலையா, அறிவே துணை போடுவேன்னாரு. கலைஞரை பற்றி எவ்வளோ வேணால் சொல்லலாம். அவர் 94 இயர்ஸ் இருந்தார். 14ஆம் வயதிலிருந்து அரசியலில் இந்தியா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒரு முக்கியமான மையமான ஒரு பங்கை அவரே ஒர்க் அவுட் பண்ணி போராட்டங்கள், சிறந்த போராட்டங்கள் கொள்கை ரீதியாக நடத்தி பகுத்தறிவை எல்லா முன்னாலும் வைத்து செக்குலரிசம் மதசார்பின்மையை அந்த கொடியை நன்றாக பிடித்து சமத்துவத்தை தன் லட்சியமாக எடுத்துக்கொண்டு பேச்சிலும் மட்டுமல்ல கவிதையில் மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையே அது ஒரு சாக்ரிஃபைஸ் என்று சொல்லலாம். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுகவின் தலை சிறந்த தலைவராக இருக்கும்போது இந்தியாவிலே சீனியர் மோஸ்ட் ஸ்டேட்ஸ்மேன் என்ற பெயர் பெற்றார். இந்தியாவில் அவர்தான் மூத்த தலைவர்.
அவரை விட திறமையான ஒரு அரசியல் தலைவரை நான் பார்த்ததில்லை. நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னாலும், பேச்சில் பார்த்தீங்கன்னாலும், எழுத்திலும் ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு சிறந்த தலைவர். அவரை யார் வேணா அணுக முடியும். அறிவாலயத்துக்கு போனால் டெய்லி அங்கே போவார் விடாமல். பத்திரிகையாளர் காத்துட்டு இருப்பாங்க. அவரை யார் வேணா அணுக முடியும். கேட்டால் உடனடியாக பிரமாதமாக பதில் கொடுப்பார். அதிகமாக வார்த்தைகளை வேஸ்ட் பண்ண மாட்டார். அண்ணா ட்ரெயின் பண்ண, பெரியாரும் அண்ணாவும் ட்ரெயின் பண்ண ஒரு சிறந்த ஊழியராகவும் நல்ல ஒர்க்கராக, தலைவராக படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய கொள்கைகளை விடாமல் பிடிச்சதில் இவர் மாதிரி யாரும், கலைஞரை விட யாரும் இருந்திருக்க முடியாது. கட்சியை கட்டுதல் ஒரு முக்கியமான வேலை. நண்பர் சேகர்பாபு அவர்களுடைய ஆர்கனைசேஷனல் திறமையை பார்க்குறேன். நான் அதிகமாக அவர்கிட்ட சொல்கிறதில்லை, இன்னைக்கு சொல்லலாம். ஒரு டீட்டெயிலை விடாமல் பார்க்குறாங்க. யார் யார் முக்கியமான யார் யார் வேலை செய்வாங்க, யார் செய்யறதில்லை, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஜீனியஸ் என்று சொல்லலாம். அண்ணா அவர்கள் ஒரு ஜீனியஸ் தான். ஆனால் அவர் 1967ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிறகு 2 வருஷ காலம்தான் அவருக்கு லைஃப் இருந்தது. அதற்கு முன்னால் திமுக ஒரு போராடும் கட்சி, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய அந்த கட்சி பல முக்கியமான போராட்டங்களில் இருந்திருக்காங்க. ஆனால் அரசியல் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த மாற்றத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறதுல கலைஞரை விட யாரும் திறமைசாலியாகவோ ஜீனியஸாகவோ இருந்திருக்க முடியாது. டெல்லி அரசாங்கத்துடன் அப்போ இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருந்தாங்க. அவங்களுடைய சில விஷயங்களில் போராடுவது, சில இதில் ஒத்துழைப்பது. அந்த காங்கிரஸ் ஸ்பிளிட் வரும்போது அவங்க பகுதியில் ஒரு முற்போக்கான ஒரு, அதை ரிலேட்டிவாக பார்த்தா முற்போக்கான ஒரு போக்கு இருக்கிறதுனால அதை ஆதரித்து திமுக தான் அன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டையே காப்பாற்றியது. இதெல்லாம் வரலாற்றுடைய உண்மை. 5 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு எலெக்ஷனில் தோல்வி அடையவில்லை. அவர் கண்டெஸ்ட் பண்ண எல்லா எலெக்ஷன்லையும் வெற்றி அடைந்தார். இது ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா கூட ஒரு தோற்றுவிட்டார். அண்ணாதுரை அவர்கள் கூட ஒரு தடவை தோற்று விட்டார்கள், பெரிய தலைவர் அண்ணா அவர்கள். ஆனால் கலைஞர் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு இது கூட இது இல்லை. டெல்லியில் திமுகவுக்கு ஒரு முக்கியமான பங்கை அவர் தான் வகித்து கொடுத்தார் தலைவராக. திமுகவுடைய தலைவர் இது. ஆனால் திமுக 1% பார்ட்டி இல்லை. தலைவர் சேர்ந்த இது இருந்தால் கூட ஒரு டீம் ஒர்க் இருக்கும். அதனால் இந்த ரூல்ஸு, இந்த முறைகள் எல்லாத்தையும் நன்றாக காப்பாற்றி நல்ல இதில் நடந்தார். பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஒரு முக்கியமான சாம்பியன் என்று சொல்வேன். எனக்கு பல நிகழ்ச்சிகளில் சொல்ல முடியும். அவரே வருவார் கூட்டத்துக்கு. ஏதாவது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டால் இல்லை உரிமையை நசுக்கினால் அவர்கிட்ட போய் பேச முடியும். அதை பற்றி எழுதுவார். அவரே கூட கலந்து கொள்வார். அந்த கூட்டத்திலேயோ போராட்டத்திலேயோ கலந்து கொள்வார். ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர். சினிமா துறையில் அவருடைய சாதனைகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, பல பேருக்கு இங்கே தெரியும். கவிதையிலையும் சிறந்த வல்லமை பெற்றவர். வைரமுத்து அவர்கள் வந்தாலும் சொல்லுவார், டெய்லி அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க பல விஷயங்களில். முக்கியமான பல இதில்
எவ்வளோ வேலை இருந்தாலும் படிப்பு அந்த பத்திரிகைகள் படிக்கிறதுலையோ வேறு சில நல்ல இலக்கியங்கள் படிக்கிறதே விடமாட்டார். அவருடைய வழிகாட்டில் தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்தார்கள், செயல்பட்டார்கள். இன்றைக்கும் சிறந்த முறையில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட் என்று இந்தியா டுடே வருஷம் கொண்டு வர இதில் வந்திருக்கு. அதில் வெறும் அவங்க சும்மா ஏதோ சொல்லவில்லை. ஒவ்வொரு இதில் என்ன, அதாவது இண்டஸ்ட்ரியில் எப்படி, பர் கேபிட்டா இன்கம், அதை பற்றி அதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு தான் இந்த இது போடுவாங்க. இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட். ஆனால் மாநிலங்களோட உரிமை நசுக்கப்படக்கூடிய ஒரு போக்கு தான் இன்னைக்கு இருக்கு. பிஜேபி அரசாங்கம் அந்த இதில் தான் குறிப்பாக பிரதமர் மோடி இருக்கக்கூடிய அந்த அவர் தலைமையில் அவங்களுக்கு பண உதவி கொடுக்கறதில்லை சரியா. வேறு பல கவர்னர்களை வச்சு, ஆளுநர்களை வச்சு நிறைய நியூசன்ஸ் செய்கிறார்கள். இதெல்லாம் சமாளித்து சிறந்த முறையில் எளிமையாக செயல்பட்டு ரொம்ப சாஃப்டாக பழகக்கூடிய முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனக்கு அவரை நன்றாக தெரியும். கலைஞர் ஸ்டைல் ஒன்று, அந்த ஸ்டைலை யாரும் இமிட்டேட் பண்ண முடியாது. இவரோட ஸ்டைல் வேற. ரெண்டையும் நான் கூர்மையாக கவனிச்சிருக்கேன். கலைஞர் என்னை விட வயசில் ரொம்ப பெரியவராக இருந்தாலும் ஒரு நண்பராக தான் பழகுவார். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும். அதனால் இந்த அதிக நேரம் பேச தேவையில்லை. பல கூட்டங்களில் நான் இவரை பற்றி பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன், முரசொலிக்கும் ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். அதனால் கலைஞர் நூற்றாண்டு அது கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் இது இந்தியாவிலே ஒரு முக்கிய மகத்தான ஒரு சாப்டர் என்று சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை, நான் சொன்ன மாதிரி போராட்டங்கள், கஷ்டங்கள், சில நேரத்தில் தோல்விகள் இல்லாத யாரும் அரசியலில் இருக்க முடியாது. நீண்ட காலத்தில் வெற்றிகள், ஒட்டுமொத்தமாக பார்த்தா உடனடியாக ஒருவர் அவர் லைஃபுக்கு அப்புறம் நம்மளால் கணிக்க முடியாது, கரெக்டாக முடியாது. ஆனால் சில ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பார்த்தா சில பேர்களை மறந்து விடுவோம். அவங்க வாழ்நாளில் அவங்க ஒரு முக்கியமான இவங்க சென்டராக இருப்பாங்க. ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டுக்கு பிறகு பார்த்தா அவரோட சாதனை என்ன, அவர் குணங்கள் என்ன, அவர் செய்த வேலைகள் இன்றைக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா, மக்கள் வாழ்க்கைக்கு அவருடைய சாதனைகள் என்ன, அதை முன்னேற்றுவதற்கு, ஸ்டேட் எக்கானமி பொருளாதாரத்துக்கு என்ன செய்தார், அதெல்லாம் கணக்கில் எடுத்துன்னு தான் அவருடைய முக்கியத்துவத்தையும் அது ஜட்ஜ்மெண்ட்டை செய்ய முடியும். அப்படி பார்த்தா இன்றைக்கு கலைஞர் அவர்கள் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லீடர்ஸ், மகத்தான ஒரு தலைவர், முதலமைச்சர், அரசியல் கட்சி தலைவர், போராளி, பல துறைகளில் சாதனையாளர், சிறந்த எழுத்தாளர். எனக்கு ரொம்ப பிடிச்சது பேச்சு சுதந்திரத்திற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் ஒரு சாம்பியனாக விளங்கினார் த்ரூ அவுட் இஸ் லைஃப். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, என்னை விட நன்றாக பேச பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்குறேன். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நான் உங்கள் வீட்டுக்காரன், எவ்வளவோ கூட்டங்கள் நான் பேசியிருக்கிறேன். இங்கே இந்து என் ராம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் 3 பிரதமர்களுக்கு அட்வைசர். நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சேகர் பாபு கூட்டத்தால் வந்திருக்கார். அவர் 3 பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசர்.
ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நேரா பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்து ராம் அவர்கள் தான். அந்த பத்திரிகை நீங்க உலகத்தில் பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு நெறியோடு நடத்துகிற ஒரு பத்திரிகை உலகத்தில் ஒன்று என்று சொன்னால் அது இந்து பத்திரிகையாகத்தான் இருக்கும். தலைவர் காலையில் எழுந்திருப்பாரு, அதிகாரிகள் பூரா அசந்து போயிருப்பான், எல்லாரும் இந்து பேப்பர் படிச்சு வச்சிருப்பான். வேற எந்த பேப்பர்ல வந்தாலும் தலைவர் கலைஞர் எதுவும் பயப்படவே மாட்டார். இந்துல வந்துட்டுனா தீர்ந்து போச்சு, அவன் க்ளோஸ் ஆகிட்டான். உடனே ஃபோன் எடுத்து அந்த அதிகாரி யார் அவன், இ ஆகட்டும் எஸ்சி ஆகட்டும் அல்லது செக்ரட்டரி ஆகட்டும் யாராகட்டும் நேரடியாக பேசி விடுவார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார், என்னென்ன ஏன்னா இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறீங்க, பரவாயில்லையோ இந்துவில் வந்துடுதியா அப்படின்னு. அப்படி ஒரு நெறியோடு பத்திரிகை நடத்துகிற ஒரு புகழ் வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ராம் அவர்கள் இங்கே அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் நன்றி சொல்ல தான் இருக்கிறேன். இன்னும் அதிகமாக நான் பேச போகல. ஏன்னா இங்கே அடுத்து பேச இருக்கிறவர் என்னுடைய இதயத்திலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். கலைஞரை பற்றி பேசுவதற்கு இவரை விட்ட ஆள் இல்லை, வேற யாரும் பேசவே முடியாது. கலைஞரோடு நட்பு கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் என்று இலக்கியத்திலே படித்திருக்கிறேன். நேரடியாக நான் பார்த்தது வைரமுத்து அவர்கள் தான். இந்த கருப்பு தங்கத்தை அந்த தலைவர் அவ்வளவு நேசித்தார். எங்களோடு அவர் பேசுகிற பொழுது அட சொல்லி சொல்லி நெகிழ்ந்து போவார். என்னையா அவன் வைரமுத்து இப்படி எழுதுறான், அவனுக்கு மட்டும் எப்படி அந்த தமிழ் வருது, எனக்கு வரலையே, வேற இவரே கலைஞரே எப்படிப்பட்ட கலைஞர். தமிழ்த்தாயின் தலைமகனாக இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னை விட மிஞ்சியவன் வைரமுத்து என்று பாராட்டுகிற ஒரு பெருந்தகையை வந்திருக்கிறார்கள். 1991 ஆட்சி கலைச்சிட்டாங்க. ஆட்சி கலைச்ச உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலி எழுதியிருக்கிறார். அன்னைக்கு இப்போ இரவு நாங்கள் உட்காந்து பேசினுக்கிறோம். ஏன் இன்னைக்கு முரசொலி படிச்சியான்னு கேட்டார். நான் படிக்கலைன்னான்ட்டேன். ஏன்னா அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. படித்தேன்னா முதல் தலைப்பு செய்தி என்னன்னு கேட்பார். அந்த 3வது பக்கத்தில் ஒரு செய்தி வந்தது தெரியுமேன்னு கேட்பார். அதனால் அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. நான் சொன்னேன், அண்ணா நான் படிக்கலைன்னாரு. சண்முகநாதன் பேப்பரை கொண்டாண்டார். பேப்பரை கொண்டாந்து வச்சேன். அதில் எழுதுகிறார், தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார்கள், வைரமுத்துவை பற்றி அவர் எழுதுகிறாரு. அடியே அனார்கலி, உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனதாயம் தான் அடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கவிதை எழுதி அந்த ஆட்சி கலைப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அந்த கவிதையை எடுத்து அப்படியே தலைவர் இது அப்படியே போடுறார். அடியே அனார்கலி, உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தான் அடி என்று சொல்லி ஒரு கவிதை எழுதி விட்டார். அதுக்கு அடுத்தது கலைஞர், அங்கதான் கலைஞர் நிற்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி தம்பி வைரமுத்து எழுதுவார்கள் என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கலைக்கட்டும் என்று. அப்படிப்பட்ட பெருந்தகை, நான் அதிகம் நேசிக்கிற ஒரு பெரும்பகன். அது மாதிரிலாம் உலகத்தில் பார்க்க முடியாது. திரைப்படத்துறையை தூக்கி எறியுங்கள், உரைநடை இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு தமிழ் அவர் வைரமுத்தினுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும். அந்த பெருந்தகை இங்கே பேச இருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்பு தலைவருக்கு 100ஆண்டு விழா. மணக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த பெருமக்கள் பேசுவதை கேட்க வந்தேன். எப்படிப்பட்ட தலைவன், 100 ஆண்டுகள் உருண்டோடி விட்டு திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடராய் செடுஞ்சுடனர் சோதிமிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் நம்மை எல்லாம் காத்து வந்த தலைவர் கலைஞருக்கு 100ஆண்டு விழா. கலைஞர் என்னும் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருவின் தாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு 100ஆண்டு விழா. நினைத்தாலே இனிக்கின்ற தலைவன், நெஞ்சமெல்லாம் மணக்கின்ற அற்புத தலைவன். அந்த தலைவருக்கு 100ஆண்டு பெருவிழா இங்கே சேகர்பாபு இந்த இடத்துல பண்ணியிருக்காரு. இந்துக்களுக்கு திருப்பதி, முஸ்லிம்களுக்கு மெக்கா மதினா, கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுன்னா குளத்தூர் தொகுதி தானப்பா எங்களுக்கு. நீங்க இல்லைன்னா ஏதுப்பா எங்களுக்கு தளபதி. அந்த உத்தம தலைவனை இந்தியாவே பாராட்டுகிற ஒரு உத்தம தலைமை தந்த உங்கள் திருவடிகளை வணங்கித்தான் இந்த பேச்சை நான் தொடங்குகிறேன்.
திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன். ஒவ்வொருவரும் ஒன்றுதான் வெற்றி பெற்றார்கள். தலைவர் கலைஞர் மட்டும்தான் அத்தனையிலும் ஒரு சேர வெற்றி பெற்ற உலக தலைவர்களை ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை தலைவர் கலைஞர் அவருடைய பேனாதானப்பா காலம் முழுதும் கருதரித்துக் கொண்டிருந்தது. 2 கோடி தமிழர்களை மசக்கை இல்லாமல் மாவடு தின்னாமல் 2 கோடி தம்பிகளை பெற்ற ஒரே தலைவர் உலகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். தாயின் கருவறையிலேயே திராவிடத்தின் திசைகளை தேடிய அன்பு தலைவருக்கு 100ஆண்டு விழா. பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவர் கலைஞர் அவர்கள். நினைக்க நினைக்க நெஞ்சி நிற்கிறது. அந்த உத்தம தலைவரை பற்றி நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். பெருமக்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள். ஒரு 2-3 செய்தி மட்டும் சொல்லி நான் விடவெல்லாம் நினைக்கிறேன். ஒரு நாள் உட்காந்து பேசியிருந்தோம். ஆழ்வார் அந்த பேப்பர் எடுத்து எழுதியாண்டார். சரி கொடுங்க, நான் எடுத்தேன், வாங்கிட்டு தான் நான் சொல்ல எழுதியாண்டார். அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த பேப்பர் வச்சுன்னு எழுதினேன். மேலே பிள்ளையார் சுழி போட்டேன். அப்புறம் கேட்டார், இது என்னையான்னு கேட்டார். ஆனால் பிள்ளையார் சுழிண்ணே, நான் எதை போட்டாலும் பிள்ளையார் சுழி போட்டு தானே எழுதுவேன் அப்படின்னா. பிள்ளையார் சுழினா என்னன்னாரு. என்ன மூல முதற் கடவுள்ண்ணே, மூல முதல் சுக்லாம் பரத விஷம் சதிமனும் அல்லல் போம் பல்வினைப்போம் தீராத தீரம்போம் செல்வ குணபதி மாமிடத்து எட்டுந்தேரும் சார்மகத்தில் மூலாகரந்தம் நீ கற்பரா நந்தசிவம் அற்புதம் கலைஞர் விட்டு வைப்பாய் மூலாகரத்தில் இயல்பானத்தில் இந்த பாட்டெலாம் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சிரிச்சிக்கினே கேட்டுருந்தார். ஓஹோ அப்படியா, விநாயகர் தான் முதல்ல போடணுமா, அவர் தான் இல்லை, நான் கூட அப்படி தயான்னார். ஓஹோ ஆமாண்ணே, என்ன இருந்தாலும் நான் விநாயகர் தானே முதல் கடவுள், நீங்களும் போடுறீங்கன்னு எனக்கு ரொம்ப சொந்தண்ணே. நான் விநாயகரை போடலையா, அறிவே துணை போடுவேன்னாரு. என்ன பாருங்க எப்படி நம்மளை மடக்கிறார் பாருங்க. அது மாதிரி உலகத்தில் பார்க்கவே முடியாது. கண்ணதாசன் அமெரிக்கா போயிட்டார். சட்டசபை நடந்துக்குது. சட்டசபையில் என்ன சொல்லிட்டாங்க, கண்ணதாசனுடைய அமெரிக்காவில் போய் மருத்துவமனைக்காக போயிருக்கிறார், அவருடைய மருத்துவ செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டாந்தாச்சு. அப்போ அன்றைக்கி இரவு அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர் தலைவர் கலைஞருக்கு நன்றி சொல்லிவிட்டு, அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, நேற்று சங்கராச்சாரியரை போய் பார்த்தோம், அவர் விபூதியும் எலுமிச்சம்பழமும் கொடுத்தாரு, அதை எடுத்துன்னு போய் அவருடைய உடம்பில் அப்பா உடம்பில் தடவை சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அதை தடவை சொல்லிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம். தலைவர் கலைஞர் சொன்னாராம், பரவாயில்லையா, எப்படியோப்பா அந்த விபூதி கண்ணதாசனை காப்பாற்றினா போதும்பா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாராம். இறந்துட்டார், பாடி வந்தது. அது வந்து குடும்பத்திலலாம் அழுதுகினே சொன்னாங்களாம், நான் அப்பயே சொன்னேன் இல்லை, இந்த விபூதி தடவாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா நீங்கள். எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட சிந்திக்கிறார் பாருங்க. அப்படி பல்வேறு வகையான நினைவுகளை எல்லாம் செய்து கொண்டு நின்று கொண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாள் உட்காந்து பேசின்னு இருந்தேன். நான் ஒரு கவியரங்கம் பாடினையா, உனக்கு தெரியுமா அப்படின்னார். என்ன சொல்லுங்கண்ணா அப்படின்னேன். என்ன சொன்ன, என்ன எப்படி நானும் அந்த பூமி தன்னை வணங்கிட சாமியை வணங்கிடுவோம்னு எழுதினையா. நான் கரெக்டுண்ணே, சாமி தானே நமக்கு முக்கியம், சாமி இல்லைன்னா நாம் இல்லைண்ணே. ஆமையா, சாமியை வணங்கிடுவோம்னு நான் கவியரங்கம் பாடினையாது. அப்படியாண்ணா, பரவாயில்லைண்ணா, இப்பயாவது பரவாயில்லைண்ணா, சாமி இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அதுவே பெரிய விஷயம். நான் அடுத்த வரியை கையிலையான்னார். சொல்லுங்கண்ணா, என்ன ராமசாமியை வணங்கிடுவோம்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், ராமரை சொல்கிறார். ஆமாண்ணே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்களும் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பிரசன்னல் ஊடுகள். ராமர் மாதிரி கடவுளே கிடையாது, ராமசாமியை வணங்கிடுவோம்னு சொன்னீங்களே, அருமனை அப்படின்னா. அந்த ராமசாமி இல்லையா, பெரியார் ராமசாமியை சொன்னாங்க. அது உலகத்தில் அவர் மேலே நினைக்கவே முடியாது. இப்போ நம்ம பிரதமர் மோடி கோபாலபுரத்துக்கு வந்தார். அன்றைக்கெல்லாம் நாங்கள் நிற்கிறோம் கிட்ட. மோடி வந்த உடனே தலைவர் இருக்கிற ரூம் பார்த்தார். மோடி கேட்டார், என்ன நீங்கள் உங்கள் உடம்பு சரியில்லாத இருக்கீங்க, இந்த சின்ன ரூமில் இருக்கிறீங்களே, ரொம்ப சின்னதாக இருக்குது, நீங்கள் வாங்க, நான் கல்யாணம் ஆகாதவன், டெல்லியில் ஒரு பெரிய ஊர் வச்சுருக்கிறேன், நீங்கள் அங்கே வாங்க, நீங்கள் என் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னார். அது கலைஞர் சொன்னார், உங்கள் வீடு எனக்கு பத்தாதுன்னார். என்னங்க உங்களுக்கு இது 10க்கு 10 இந்த சின்ன ரூமும் வீடு பத்தாதுன்னு இல்லை, எனக்கு 8 கோடி தம்பிகள் இருக்கிறார்கள், அவரை அணைக்கிறதுக்கு எங்கப்பா அங்கே வீடு அப்படின்னு கேட்டார். அதான் ஒன்று நினைக்க அது சொல்லிக்கினே போகலாம். சட்டமன்றத்தில் பிஜி கருத்திருப்பன் பேசுகிறார். அவர் என்ன சொன்னார், பேசும்போதே சொன்னார், கப்பர் கண்ட ராஜ்யம் போல் இருக்கணும்,
தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழுவினேங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எண்ணி காட்ட தேம்பிடி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்குமாதோ அப்படி மாதிரி கோசலை நாடு இருந்தது அப்படின்னு கருத்தவன் பேசுறாரு. அதில் சொல்லினே வரும்போது சொல்றாரு, கம்பர் கண்ட ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் கல்வர்கள் இல்லை, அதனால் காவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்தரவன் பேசிட்டு உட்கார்ந்தார். உடனே கலைஞர் இருந்தார், ஐயோ அப்படி சொல்ல அந்த அந்த ராஜ்யத்தை நானும் விரும்புகிறேன், ஆனால் கம்பர் கண்ட ராஜ்யத்தில் தானே சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டானப்பா அப்படின்னார். சட்டமன்றத்தில் உடனே அதை யோசிக்காமலே உடனே அடிக்கிறார். இப்படி பல்வேறு வகையான எவ்வளவோ செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இது மாதிரி உலகத்தில் ஒரு தலைவன் நம்ம பார்க்கவே முடியல. அந்த தலைவருடைய 100ஆண்டு விழா என்பது சேகர்பாபு இந்த பகுதியிலே, அதுவும் நம்முடைய கொளத்தூர் தொகுதியிலே நமக்கெல்லாம் ஆத்மாவாக திகழ்கிறது. கொளத்தூர் தொகுதியிலே கடவுள் என்பது, ஏன்னா அந்த தலைவருக்கு இங்கே விழா எடுத்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எவ்வளவோ செய்திகளை நாள் முழுதும் சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தில் ஒரு மனிதன் இப்படிலாம் பிறக்கவே முடியாது. ஒரு மனிதன் இப்படிலாம் பிறக்க முடியாது. சொல்லுவார்களே, செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்க நூல் செரித்த குடல், சரித்திரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழெண்ணை நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை என்று வாழ்ந்தன. யாப்பிலா பாடலியனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலாவெல்லாம் மீட்டிருக்கும் மூப்பலா தமிழ் முத்தமிழில் கலைஞர் அவர்களே, இன்னும் இந்த மண் இருக்கிறவரை, விண் இருக்கிறவரை, கடல் இருக்கிறவரை, காற்று இருக்கிறவரை கலைஞர் புகழ் நிற்கும் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.